வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் டீ குடிக்கிறதால நமக்கு ஏற்படக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஸோ இப்போ இந்த தேநீர் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்கக்கூடியதாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்களை நமக்கு வழங்கி நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குது. ஒரு நாளைக்கு நம்ம 2 கப்பில் ஆரம்பித்து 3 கப் வரைக்குமே தேநீர் குடிக்கிறது, அந்த டீ குடிக்கிறது நமக்கு நல்லது அப்படின்றத சில ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல் உயிரணுக்களிலிருந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை அகற்றி ஆக்சிஜன் ஏற்றத்தால் ஏற்படக்கூடிய சேதத்தை நமக்கு தடுக்கும். உடலுக்கு புத்துணர்ச்சியான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டான ஒரு தன்மையை நமக்கு கொடுத்து சுறுசுறுப்பாக நம்மளை இயங்க வைக்கக்கூடியதான் இந்த டீ காஃபி எல்லாமே. ஸோ இப்போ டீ வகைகளில் என்னென்ன டீக்கள் இருக்குது, அந்த டீ நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்றதை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இஞ்சி டீ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இது இந்திய வீடுகளில் காணப்படக்கூடிய தேயிலையினுடைய மிகவும் பொதுவான வகைகளில் ஒன்று. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேநீரை உட்கொள்வதற்கு சிறந்த நேரம் காலை நேரம் தான். இஞ்சி டீ மார்னிங்ல தான் நம்ம எடுத்துக்கணும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கும். உடல் உள்ளுறுப்புகள் ஏதாவது வீக்கம் ஏற்பட்டிருக்குன்னா அதை குறைத்து இதயத்தையே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடியது இந்த இஞ்சி டீங்க. இப்போ இந்த தேநீர் இஞ்சி தேநீர் இயற்கையாகவே எந்த வலியுமே உங்களுக்கு குறைக்கும். குமட்டலை குணப்படுத்தி அல்சர் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு விடுபட வைக்கும். மற்றும் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது செரிமானம் சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதையுமே கியூர் பண்ணக்கூடியதான் இந்த இஞ்சி டீ. ஸோ நீங்க இஞ்சி டீயை மார்னிங் எடுத்துக்கொள்ளலாம். லெமன் டீ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குங்க. இந்த லெமன் டீ இயற்கையாகவே ஊட்டச்சத்தினுடைய புதையலாக இருக்கு மற்றும் வயிறு, கல்லீரல், இதயம், தோல் ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்துது. கூடுதலா டேஸ்டும் நல்லா இருக்கும். ஸோ ஒரு நறுமணத்துக்காக இது கூட நீங்க புதினா கொஞ்சம் ஒரு எசன்ஸ் அளவு அல்லது சிட்டிகை லவங்கப்பட்டை பொடியை கூட நீங்க சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நன்மைகளும் ஆரோக்கியமாக உங்களுக்கு கிடைக்கும். சுவையும் சூப்பரா இருக்கும். இப்போ எண்ணற்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எலுமிச்சை டீயினுடைய அந்த உற்சாகமூட்டக்கூடிய நறுமணம் குடிப்பவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறத தாண்டி ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அந்த மனச்சோர்வு, கவலை, இந்த மாதிரி மன அழுத்தம் பிரச்சனைகள் நம்ம விடுபட வச்சு சுறுசுறுப்பாக நம்மளை இயங்க வைக்குங்க. ஸோ இப்போ நீங்க லெமன் டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோர்வெல்லாம் நீங்கி போயிடும். புத்துணர்ச்சியை நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க மீண்டும். அந்த வகையில் மசாலா டீ எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். இந்தியாவில் மிகவும் பிரபலமான தேநீர் எதுன்னு கேட்டீங்கன்னா அது மசாலா டீ தான். அதிகமான நபர்கள் குடிக்கூடியதாக இந்த மசாலா டீ இருக்கு. இதனுடைய அருமையான நறுமணம் மற்றும் சுவை காரணமாக மசாலா தேநீரை தொடர்ந்து உட்கொள்வது உங்களை பல நோய்களிலிருந்து தடுத்து உங்களை ஆரோக்கியமாக்கும். பெயரில் குறிப்பிட்டதுக்கு போலவே மசாலா பொருட்கள் நிறைய இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏலக்காய், இஞ்சி, லவங்கப்பட்டை, கருப்பு மிளகு உள்ளிட்ட பல்வேறு இந்திய மசாலா மற்றும் மூலிகைகளினுடைய கலவையாக தான் இந்த மசாலா டீ இருக்கும். இது நமக்கு உடல் உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்து நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் குணப்படுத்திடும். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய ஒரு புது விதமான பாக்டீரியா தொற்று நம்மளுடைய உடல் உள்நுழையுது, அதன் மூலமாக ஒரு நோய் நமக்கு ஏற்படுதுன்னா அந்த நோயை தடுக்கிறதுக்கெல்லாமே இந்த மசாலா டீ ஹெல்ப் பண்ணும். செரிமானத்திற்கு மசாலா டீ ஹெல்ப் பண்ணும். அதே போல நம்மளோட ரத்த நாளங்களில் இந்த பிளேக்குகள், கெட்ட கொலஸ்ட்ரால்கள்லாம் படிகிறத முன்னாடியே உங்களுக்கு குறைச்சி இதயத்திற்கு பார்த்தீங்கன்னா அடைப்பு எதுவும் ஏற்படாமல் இதயம் போதுமான அளவுக்கு நமக்கு ரத்த ஓட்டத்தை பெறுவதற்கு, இதய துடிப்பு சீராக இருக்கிறதுக்கு இந்த மசாலா டீ ஹெல்ப் பண்ணும். சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா இது உடல்ல எந்த பக்க விளைவுகளுமே உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஆனா நீங்க சூடான மற்றும் ஈரப்பதமான வானிலையில மசாலா டீ குடிக்கிறத அடிக்கடி கட்டுப்படுத்தணும். 2 கப் சாப்பிடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அதுக்கு மீறி நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏலக்காய் டீ நீங்க எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு மருத்துவமைகளை கொடுக்கக்கூடியதுதான். இப்போ இது இந்திய வீடுகளினுடைய தேயிலை வகைகள் இந்த ஏலக்காய் டீயும் பார்த்தீங்கன்னா ஒன்று. இது செரிமான கோளாறுகளுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மசாலா வயிற்றை மென்மையாக்கும். தேநீர் தயாரிக்கிறதுக்கும் இந்த ஏலக்காய் உங்களுக்கு பயன்படுங்க. இப்போ ஏலக்காய் அப்படின்றது ஆன்டி ஆக்சிடென்ட்களுடைய முழு தொகுப்பாக இருக்கு. இந்த தேநீர் இருமல் மற்றும் சளி, காய்ச்சல், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அது உங்களை விடுபட வைக்கும். இந்த மாதிரி குறைபாடுகள் உங்களுக்கு விலக்கி நன்மைகளை உறுதி செய்யும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை போதுமான அளவுக்கு பாய்ச்சி நம்ம சுறுசுறுப்பாக வைக்கும். இப்போ நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஏலக்காய் டீ உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவுமே ஒழுங்குபடுத்தும். அதாவது பிளட்ல சுகரோட அளவு கண்ட்ரோல் பண்ணும். முக்கியமாக உங்களுடைய உடல்ல வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்குமே இது உதவிகரமாக இருக்குங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இந்த லெமன் டீ கூட சேர்த்து நீங்க இந்த ஏலக்காயெல்லாம் நீங்க சேர்த்து எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அப்படின்ற அந்த எண்ணெய் ஏலக்காய்க்கு ஒரு விதமான நறுமணத்தை கொடுக்குது. அந்த நறுமணத்தை நம்ம நுகரும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அந்த மன அழுத்தம் குறிப்பாக உங்களுக்கு விலகி போயிடும். ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ இப்போ இந்த தேநீர் உலகெங்கிலுமே இருக்கக்கூடிய மக்களிடையே மிகவும் விரும்பப்படக்கூடிய சூடான ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குங்க இல்லையா. பல வகையான தேநீர் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும், அலர்ச்சி எதிர்த்து போராடுவதற்கும், புற்றுநோய் பிரச்சனை விடுபட வைக்கிறதுக்கும், இதய நோய்களை தடுக்கிறதுக்கும்
பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் தொடர்ந்து தேநீர் குடிக்கிறது உங்களுடைய உடல்நலம் மற்றும் மனநல ஆரோக்கியத்தில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்குது. அப்பயுமே நம்ம வந்து அந்த டீ காஃபியெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ டீயை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கும்போது ஒரு கப் எடுத்துக்கலாம். மற்றபடி எப்போதுமே நம்ம வந்து டீ எடுத்துக்கொள்ளக்கூடாது, காஃபியும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ கெஃபைன், காஃபியில் வந்து கெஃபைன் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் அதிகமாகிடுச்சுன்னா மயக்கமெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி டீ, காஃபி, பால் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. காலையில் வெறும் வயிற்றில் டீ காஃபிலாம் குடிக்கணும்னு நினைக்காதீங்க, அது ஆரோக்கியம் கிடையாதுங்க. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. காலையில் நீங்கள் டீ காஃபிலாம் குடிக்கணும், டீ குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லெமன் டீ நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் இந்த க்ரீன் டீ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து இஞ்சி தேநீர் எடுத்துக்கலாம். அந்த மசாலா தேநீரெல்லாம் காலையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது தான் நல்லதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டீயை வந்து எடுத்துக்கொண்டு நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.